எல்லாருக்கும் வணக்கம். ஏம்மா, இந்த குழுன்னு ஒன்று நடத்துறாங்கல்ல, அதில் நீங்கள் ஒரு 10 பேர் சேர்றீங்க. கொஞ்ச நாளில் 10 பேரை அடிச்சுக்கிறீங்க. குடும்பத்தில் பிரச்சனை வருதா இல்லையா? அதெல்லாம் எதுவும் இங்கே கிடையாது. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் கொடுப்போம். புரியுதா? இப்போ நான் தான் ஒரு குழுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பர்சனலாக என்கிட்ட வரலாம். இந்த பிரான்ச் என்னோடது தான். நான் தான் இதை பார்த்துக்க போகிறேன். இந்த பிரான்ச் என்னோடதுன்னா முழுசா அது என்னோடதுன்னு அர்த்தம் இல்லை. உத்தரமூர்த்தி ஐயா என்ன சொல்றாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். உத்தரம், நீ அடிச்சு கையெழுத்து வாங்கினில அந்த பையன் இருதயம், அவன் பாபுஜின்ட்ட போயிருப்பான் போல. இப்போ கேஸ் நுளம்பூர் ஸ்டேஷனை தாண்டி கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நிற்கிது. அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம்ல? நான் இப்போ தான் பண்ணிட்டு வந்தேன் கருப்பையா. வேற என்ன ஒரு 3 கிலோ கோல்டை பாபுஜி லாக்கரில் தரலான்னு போயிட்டு இருக்கேன். பார்த்தா எதுவும் சொல்லணுமா? இப்போ நான் மீட்டிங்கில் இருக்கேன் டிசி. அப்படியா? நல்லது. இடியட். நான் தான் என்னை தாண்டி போகாதான்னு சொன்னேன்ல, கேட்டியா? ஒழுங்கா ஓடி போய் என்னால் காலில் விழுந்துரு. இல்லைன்னா இவளுக்கு அம்பத்தூர் பிரிட்ஜு, உனக்கு எந்த பிரிட்ஜோ? என்ன மதி? புது பசங்களா? ஏன் காலில் ஏற்றிருக்காங்க சார். என்னடா சொல்ற? உங்கள் பசங்கள்ட்ட சொல்லி வைங்க சார். அந்த டாக்டர் என்ன டார்ச்சர் பண்ணுவான். ஐயா, வட்டிலாம் எப்படிங்கய்யா? அதெல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது. குழுவில் எப்படி கட்டுறீங்க? நான் ஒரு 50,000 ரூபா வாங்கினா மாசம் 6,500 கட்டுவேன். 10 மாசத்துல முடிஞ்சிடும். அதே தான் இங்கேயும். என்ன, அங்க 10 மாசம் கட்டினா இங்க 15 மாசம் கட்ட போறீங்க, அவ்வளவுதான். 50,000? ஆமா, 50,000 தான். அப்புறம் என்னத்த? எந்த நேரத்துல கட்டாலும் கொடுப்பீங்களா? ஆமாயா, நீ ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவ. நான் வந்து இங்க ராத்திரி படுத்து கிடக்கணுமா? 10 to 6 அவ்வளவுதான். நெப்போலியன் எங்கடா? மதியம் எஸ்ஐ கால் பண்ணியிருந்தாரு. மாச்சி டாக்டரை பார்த்து அமௌண்ட் கொடுக்க போயிருக்கான். தப்புடா. என்னடா நீங்க தூக்கிட்டு போறீங்க, எக்ஸ்ட்ரீமா சாப்பிடுறீங்க. தப்புன்னு சொல்லல, ஏன்னா இது நியாயம், இது தர்மம்னு சொல்ற ஸ்டேஜ்ல நான் இல்லை. ஆனா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ரோட்ல தூக்கி வீசும்போது 2 வீலர் எரிச்சா, கார் எரிச்சா இல்ல லாரி எரிச்சான்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கடா. அசிங்கமா இருக்கு. இல்லைண்ணா, ராபர்ட் இருந்திருந்தா ஷார்ப்பா பண்ணிருப்பான். அவனை மாதிரி எவனுமே இல்லை. புதுசா ஒருத்தனை தான் உருவாக்கணும் போல. இங்க எதுவும் பிரச்சனையா? ஃபங்க்ஷன்ல இருந்து பாதியில வந்துட்டேன். இங்க எதுவும் பிரச்சனை இல்லடா, நீ தான் பிரச்சனை. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சேர்ந்த அதே மாதிரி தான் இப்போ இருப்பேன்னு நினைச்சேன். மனசெல்லாம் வலிக்கல, ஆனா காயப்படுத்திட்டேன். நானா? இல்ல உத்ரம் கிடையாது. டேய், அண்ணன் என்னடா சொன்னீங்க? நீ தான்டா சொன்ன. ஏன் பிரான்ச் நான் தாங்கிற தப்பு. அருணாச்சலம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல உத்ரம். அருணாச்சலம், எனக்கு உனக்கு ரத்த சம்பந்தம்லாம் கிடையாது. அதுக்கான தேவையும் இங்க இல்ல. என்ன உத்ரம் பசங்கள்ட்ட பேசுற மாதிரி பேசுற? ஏய், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே பசங்க தான். மரும சரியா சாப்பிட போட மாட்டா. அதெல்லாம் நல்லா தாண்டா போடுறா. முதல்ல போடுறத சந்தோஷமா சாப்பிடுறா. காசு கொடுத்துட்டு உள்ள வச்சிருக்கேன்டா. போய் சொல்லாத. அடங்க மாட்டேன். டேய், அப்பாக்கு தெரியும். என்னங்க? என்னவா குட்டிக்கு? ஓடிச்சு வச்சு பாய். இப்படி சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு வேலைக்கு கிளம்பி போனவன் தான் 2 வருஷம் ஆச்சு. திரும்பி வரவே இல்லை. வாழ்க்கை எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல. ஒருத்தைய துணிஞ்சு செய்யறோம், அத்தோட விட்டோமா? இவன் ஃபேமிலியா இல்லாம பண்றோம். இவன் ஆப்போனன்ட் பார்ட்டி தானே, கோவம் எப்படி வரணும்? ஹேய், எந்த ரியாக்ஷன் இல்லனாலும் பரவாயில்லடா. இவன் நம்மகிட்ட அந்த ஜாப் செய்றான்டா. இருதயம், நீ எதுக்குள்ள வர? வேற ஏதாவது பிளான் இருக்கா? அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன? உங்க பொண்ணு கல்யாணம், 5 லட்சம் காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க, அதான் வந்தேன். நீ என்ன அவங்களுக்கு மீடியேட்டரா? இல்ல ஐயா, எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பாத்துறாங்க.
எல்லாருமே ஐடியில் இன்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க தவிர யாருமே பணம் தர மாட்டாங்க. நீங்கள் தான் பெரிய மனுஷன் பண்ணணும். ஏய் அருணாச்சலம் கொடுத்துடு. வேற என்ன எதிர்பார்க்குறேன் சொல்லு, செய்கிறேன். எதுவும் இல்லைண்ணே. தாலி கட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தாட்டி விட்டுறணும். கொடுத்துருவேன், கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஐயா. கையெழுத்து ஏதாவது போடணும். அதான் தம்பி சொல்லிட்டான்ல, கிளம்புங்க. சரிங்க. நோ என்ன நம்பலாம் கொடுக்காதண்ணா. இப்போ என்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. சப்போஸ் அவங்க கொடுக்கலண்ணா நான் என்ன பண்ணுறதா? இப்படிதான்டா உன் அப்பனுக்கு காசு வேணும்னு ராபர்ட் ஜாமீனுக்கு வந்து நின்னா. இதே இடத்துல வச்சுதான் எந்த ப்ரூஃபும் வாங்காம கொடுத்து விட்டேன். இப்போ அது புரிஞ்சுக்கோ. நான் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கண்ணா. எதுக்குடா? யாருமே இல்லாமல் வாழ்கிறேன். யாரோ ஒருத்தரோட பேக்ரவுண்டோட வாழலாம்ல. சரிண்ணா. போடா. என் பத்திரத்தை கொடுங்க, எடுத்துங்க. 15 லட்சம் கொடுத்துட்டு பத்திரம் வேணும்னு கேட்குறேன். இந்த கடையை நடத்த விட்டது நான் பண்ண தப்பு இல்லை. அதை நடத்தி தாங்க இந்த 15 லட்சத்தை கொடுக்குறேன். பின்ன என்ன திருடியா கொடுக்க முடியும்? அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க, பேங்க்ல பிளஸ் பண்ணி மொத்தமா செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். அப்போ என்கிட்ட ஏன் வாங்கின? முதல்லயே பேங்க்ல வாங்கிருக்கலாம்ல. அப்ப ஐடி இல்ல, இப்ப ரெடி பண்ணிட்டோம்ல. இந்த பேச்சுக்கு பின்னாடி பாபுஜி இருக்கான் போல. யார் இருந்தா என்னங்க, பணம் வந்துருச்சுல, கிளம்புங்க. என்ன நேர்ல வர வச்சுட்டல நெப்போலியன். இப்ப இதே இடத்துல நீ பிச்சை எடுக்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல உன் தட்டுல 10 ரூபாய் விழணும். இல்ல நீ இல்ல. கத்த மாட்டியா? வண்டி யாருது? மூவ் பண்ணுங்க, ரோட்ல நிக்குது. நீங்களே வேடி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் என்ன பிச்சை பா. பணத்தை நானே கட்டிடுறேன், அவரை விட்டுருங்க சார். Hey!